என்னதான் நம்மளாம் நகரத்தில் வாழ்ந்தாலும் கிராமத்தோட அழகை போய் பார்க்கும்போது கண்ணுக்கு எவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி க்ரௌடே இல்லாத ஒரு அழகான ஐலாண்டை கெனல் போட்டிங் மூலமாக அதுவும் மார்னிங் சன்ரைஸோட சுற்றி பார்க்குறது ஒரு தனி அனுபவம் தாங்க. என்னதான் வார்த்தைகளை வர்ணித்தாலும் கண்ணால் பார்க்குற அந்த ஒரு அழகே தனி சுகந்தாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் வினோத்குமார், இது உங்கள் விஐ விலாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் கொல்லம் ரயில்வே ஜங்ஷனுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று போட்டுருங்க. அங்கேருந்து வெறும் 12 கிலோமீட்டரில் ஃபெரி பாயிண்ட் ஒன்று இருக்குது. கூகுள் மேப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பல பேத்துக்கு தெரியறதில்ல, ஏன் கூகுள் மேப்புக்கே தெரியறதில்ல. நீங்கள் வந்து கொல்லம் ஜங்ஷன்லேருந்து முன்ட்ரோ ஐலாண்டுக்கு போட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர் சுற்றி ரோட்வேஸ் தான் காட்டும். இதே இது நீங்கள் நான் சொல்கிற வழியில் போனீங்கன்னா வெறும் 12 கிலோமீட்டர் ரீச் ஆயிடலாம். காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஃபெரி சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸும் அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. வெறும் 20 ருபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க 2 வீலருக்கு. இதே காரில் போனீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட் ரெடியாக இருக்குது. அவர் நிற்கல, வாங்க ஏறி போகலாம். 3 மணி நேரம் இவனை உள்ள வச்சு எப்படி சமாளிக்க போகிறதான்னு தெரியல. போனாதான் தெரியும். ஒரு அரை மணி நேரம் தான் தூங்குவாருன்னு பார்த்தா போட்டு உட்காந்தோடனே முழிச்சிட்டாப்புல. என்ன பண்ண காத்திருக்காப்பன்னு தெரியல. இது என்ன ஃப்ரூட்னா? விசக்காயா? ஓ, மாங்காய் மாதிரி இருக்கு. ஆனால் அது விசக்காயா? ஆமாம். ஸோ நீங்கள் வந்தால் பிடிங்கி நீ சாப்பிட்றாதீங்க. பெரிய பேம்பூ ட்ரீ இருக்குது. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம், பட் யாருமே இல்லை. சன்ரைஸில் நேரம் வந்திருக்கும். அஷ்டம்னா 8, முடினா மகுடம். ஸோ அஷ்டமுடி 8 மகுடம். அதுக்கு வந்து அஷ்டமுடி லேக்குன்னு பேர் வந்திருக்கு. வாயில கொடுக்குறாங்க, சத்தம் போடுறாங்க. இறால் சேல்ஸ் பண்றாங்க போட் மூலமா. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கும். லாஸ்டர் மாதிரி இருக்குமா? பிச்சிட்டோம்னா அவ்வளவு தாண்டி இருக்கும். 600 kg. 200 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கெல்லாம் ஃப்ரான் வந்து 200 ருபீஸ்லேருந்து சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் 600 ருபீஸ் சொல்கிறாங்க. போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸ். ஃப்ரீ, கவர்மெண்ட்டோடது. ஓ, ஐலாண்டுக்குள்ளே இருக்க ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே ஃபெரி சர்வீஸ் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இந்த கெனல் போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர் ஹவருக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 3 ஹவர்ஸ் வந்து தான் அந்த ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் அவங்களே ஓனாக போட் வச்சுருக்காங்க, அவங்களே அவங்க கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க. 4 ஹவர்ஸ் பார்கெயின் பண்ணுவாங்க. நீங்கள் 3 ஹவர்ஸ்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுவே என்ன ஆகும். நம்ம இப்போ கல்லடா ரிவர்லேருந்து லெஃப்ட் திரும்பி அஷ்டமுடி லேக்கில் போய் ஜாயின்ட் ஆக போகிறோம். ஒரு சன்ரைஸை பார்த்துக்கிட்டே ஒரு அழகான வியூ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சன்ரைஸ் இது அஷ்டமுடி லேக்கு. ஓ, இதெல்லாம் கல்லடா ரிவர். கல்லடா ரிவர்லேருந்து நம்ம அஷ்டமுடி லேக்கு ஜாயின்ட் ஆகும். அழகாக இருக்குது வியூ இதில் பார்க்குறப்போ. சூப்பராக இருக்குது. நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. ஓ, எவ்வளோ பெரிய லேக்கு. சூப்பராக இருக்கு. பெரிய லேக்காக இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. கொடைக்கானல்ல கூட எவ்வளோ மாதிரி எவ்வளோ பெரிய லேக்கு. கடல் மாதிரி இருக்குங்க. செம்மையா இருக்குப்பா. சன்ரைஸ் ஆகி மேலே போயிட்டாரு. இருந்தோமா அதெல்லாம் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் போட்டர் லைட்டு ஈரமாக இருக்குது, உள்ள தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் சன்னை அந்த மேகமூட்டம் மறைச்சி அந்த இடம் மட்டும் அப்படி தங்க கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு. லாங்கில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ முன்ட்ரோ ஐலாண்டையும் கொல்லம் ரோட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கானது. அங்கே ஒரு ட்ரெயின் வந்து 1986 வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சாமா. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்களாம். ஸோ நம்ம போட் ஓட்டுறானு தான் சொன்னார் அந்த இன்ஃபர்மேஷனை. முன்னோரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலேவும் இந்த ஒரு ஐகானிக் இந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் தான் எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் எஸ்கோ வந்துட்டு இந்த மாதிரி கயாக்கிங் எடுத்துகிட்டு கூட 2 பேரும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லாவே இருக்குது. 500 போட்டுக்கு மேலே இருக்குதுங்களா? ஈவினிங் டைம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓ,
பெரிய ரூட் எல்லாம் ஹெவி டிராஃபிக் ஆகும். இங்கே டிராஃபிக் ஆயிரும். ரிவர் வியூ காஃபி ஷாப் வந்துருக்கும். ஸோ காஃபி வச்சுருக்காங்க. குரூப் ஃபாரஸ்ட்டில் இது ஒரு முக்கியமான இடம். எல்லோரும் இங்கே வந்து நிப்பாட்டி கீழே இறங்கி தண்ணிக்குள்ள நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமா? கீழே வெறும் மண்ணு தான் இருக்குது. ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ ஸ்பாட் நிறைய நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கு. தலையை உரைச்சிக்கிட்டு போகிற மாதிரி கிட்ட இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ குடிச்சாலாம் பத்தாது. நம்ம வந்து கீழே இறங்கி உட்காந்தா தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இவர் தான் பிரஜன். நாங்கள் ஓடுற பஸ்ஸில் நின்றுக்கிட்டே தான் வருவோன்ற மாதிரி ஒரு போட்டில் வந்து நின்றுக்கிட்டே வராரு இவர். குறைச்சிட்டு அதனால் நம்ம இறங்கி உட்காந்துக்கலாம். எம்மாடியோ இப்படியே நம்ம கீழே இறங்கி உட்காந்துட்டு தான் போகிறோம். அம்மாடியோ நம்ம சூப்பராக பிரிட்ஜு வருது. பிரிட்ஜு ஓ இதெல்லாம் ஃபிஷ் ஃபார்மு. ப்ரான் ஃபார்ம், ஃபிஷ் ஃபார்ம். ஓ இதை கழட்டிக்கலாமா? சரி எவ்வளோ ஃபிஷ் இருக்குது. அவன் போட்டு வருது. ஆரன் அடிக்கிறாங்க வாயிலே. போட்டு வருதுன்னு அதனால் ஒரு ஓரம் கட்டிட்டாரு. ஆப்போசிட் ஒரு போட் வந்துட்டுருக்கு. இன்னொரு சின்ன ஒரு கனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேண்ட ஜாபா. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வண்டி ஓரமா போகுது. நல்லா இருந்துச்சு. ஓட்ட கஷ்டமா இருந்ததா? இல்லை, ஓட்ட ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே காரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதே பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைனா லெஃப்டில் ரைட் ஹேண்டாக ஒரு ஓட்டி போயிடுது. ஸோ உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஏரைட்டர் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக 1 2 3 3 6 பம்ப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு உள்ள. குய்யாவோமா ஒரு பேர், குய்யாவோ. குட்டியாக பையனை பார்த்தோன்னா இந்த பாட்டி குய்யாவோன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். இதோட நம்ம முன்ரோ ஐலாண்ட் ட்ரிப் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ ஐலாண்ட் டூர் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.